தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 26வது வாரம் வியாழன்கிழமை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 வார்த்தைகள் 1-12 முடிய. இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சீடர் என்பவர் யார், அவருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன என்பதை பற்றி மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். முதலிலே சீடர் என்பவர் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, சீடர் என்பவர் இயேசுவால் அழைக்கப்பட்டு, இயேசுவால் நியமிக்கப்பட்டு, இயேசுவின் பிரதிநிதியாக செயல்பட்டு, இயேசுவின் பணியை செய்வதற்காக அனுப்பப்படுகின்றவர். இப்படி இயேசுவின் சிடத்துவதிலே பங்கெடுப்பவரிடம் காணப்பட வேண்டிய பண்பு நலன்கள் என்ன, வாழ்க்கை நிலைகள் என்ன என்பதை பற்றி இயேசு விளக்கமாக அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். முதலாவதாக அவர்கள் ஜெபிக்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தின் வழியாக தந்தையாகி இறைவனோடும் இறைமகன் இயேசுவோடும் தூய ஆவியோடும் இணைந்து ஒன்றித்து பயணிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஜெபித்து இறை அரசை கட்டி எழுப்பவர்களாக இருக்க வேண்டும். எதற்காக ஜெபிப்பது? கொலோசியர் புத்தகம் 4:3-4 பவுல் சொல்வதை போல, நற்செய்தி அறிவிப்பதற்கான வாய்ப்பை கடவுள் உருவாக்கி தருமாறு அவரிடம் நற்செய்தி அறிவிப்பவர்களுக்காக வேண்டுங்கள் என்பதை போல நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம் ஜெபத்தின் வழியாக தாங்குவோம். எதற்காக? 4:4 அப்ப நற்செய்தி அறிவிக்கின்றவர்கள் தகுந்த முறையிலே பேசி இறைவனுடைய மறைபொருளை வெளிப்படுத்தும் ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். 2 தெசலோனியர் 3:2 பவுல் கேட்பதை போல, தீயோர் பொல்லார் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படவும் வேண்டுங்கள், எனில் நம்பிக்கை எல்லாரிடமும் இல்லை என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல, நற்செய்தி அறிவிப்பவர்கள் சந்திக்கின்ற எல்லா போராட்டங்களும் இறைவன் அவர்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்போம். தன்னுடைய வாழ்விலே இறைவனுடைய மதிப்பீடுகளை நான் கண்டுகொண்டு அதை பறைசாற்றுவதற்கு தேவையான பலனை பெற்றுக்கொள்வதற்காக. எதற்காக ஜெபிப்பது? நற்செய்தி பணி எல்லா இடங்களிலும் சென்று சேர வேண்டும் என்று. நற்செய்தி பணி புரிபவர்களுக்காக, அவர்கள் சந்திக்கின்ற சவால்களுக்காக, ஏமாற்றங்கள், தோல்விகளுக்காக, எதிர்ப்புகளுக்காக ஜெபித்து ஜெபத்தின் வழியாக அவர்களுக்கு தோழமை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆக இயேசுவின் சிடத்துதலை பங்கெடுப்பவர்களுக்கு தேவையான முதல் பண்பு ஜெபிக்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். 2வது விழிப்பாயிருக்க வேண்டும். ஓநாய்களிடையே ஆடுகளைப் போல உங்களை அனுப்பு என்று சொல்லி இயேசு தன் சீடர்களுக்கு பாடம் புகட்டுகின்றார். இங்கே சீடர்களை ஆடுகளாகும் உலகத்தை ஓநாயோடும் ஒப்பிடுகின்றார். எனில் இந்த உலகத்திலே பல்வேறு தீமைகள் மண்டி கிடக்கின்றன. தந்திரமாக செயல்படுவது, இருளின் ஆட்சியின் அதிகாரத்தின் கீழ் செயல்படுகின்ற சாத்தானின் கருவிகளாக இருப்பது, படைக்கலன்களாக செயல்படுவது, இவையெல்லாம் இன்றும் இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கின்ற மனிதர்களை வீழ்த்த காத்து கொண்டிருக்கின்றன. பேதுரு சொல்வதை போல, யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் காத்து கொண்டிருக்கின்றான் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இந்த உலகம் நன்மை செய்பவர்களை வீழ்த்த துடித்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் மத்தேயு 10:16 பாம்புகளைப் போல முன்மதியுடையவர்களாகும், புறாக்களைப் போல கபடற்றவர்களாகும் இருங்கள் என்று சொல்லி தன் சீடர்களுக்கு இயேசு பாடம் கற்றுக் கொடுத்தார். அன்று மட்டுமல்ல, இன்றும் கூட ஊடகங்கள், வணிகமயமான செயல்பாடுகள், அநீத அமைப்புகள், மதவாத அரசுகள், சக்திகள், இவையெல்லாம் இன்றும் கூட ஓநாய்களாக எப்படி விளங்கலாம் என்று சொல்லி கூடவே இருந்து நம்மை விழுத்தாட்டுகின்ற சக்திகளாக இருக்கிறனவே இயேசுவின் சீடர் என்பவருக்கு தேவையான அடுத்த குணம் விழிப்பாயிருக்க வேண்டும். 3வதாக சுகத்தை தேடி சுமையை பெருக்கிக் கொள்ளாதே என்று சொல்லுகின்றார். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகள் எதுவும் எடுத்துச் செல்ல வேண்டாம், வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் என்கின்ற வார்த்தையின் வழியாக சுகத்தை தேடி அதில் திளைக்க முற்படுகின்ற பொழுது நற்செய்தி பணி தடைபட்டு போகின்றது. உதாரணம் பேதுரு. இயேசு கைது செய்யப்பட்ட பிற்பாடு அவரை பின்தொடர்ந்தவர்
உடலுடைய குளிர்ச்சியை போக்குவதற்காக வெப்பத்தை தேடிச் சென்றார். அந்த இடத்தில் தான் இயேசுவை மறுதலிக்க ஆரம்பிக்கின்றார். சுய தேவைகள் முன்னுக்கு வருகின்ற பொழுது நற்செய்தி பணி பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. எதற்காக பணப்பையோ வேறு பைகளும் இதில் எடுத்துச் சொல்கிறோம்? நம்முடைய சுகத்திற்காக, நம்முடைய தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்காக. இப்படி அத்தியாவசிய தேவைகளுக்காக முதலிலே நம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள பணத்தையும் மற்ற பொருள்களையும் நாம் கவர ஆரம்பிக்கின்ற பொழுது அதுவே அனாவசிய தேவைகளையும் கூட நம் வாழ்விலே சேர்த்து கொடுப்பதாக, அது ஒரு மிகப்பெரிய சுமையாக தடையாக மாறிவிடுவதாக அமையும். இதை உணர்ந்துதான் இயேசு மத்தேயு நற்செய்தி 6:21 உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று எச்சரிக்கின்றார். இப்படி உள்ளம் பிளவுபட்டு போகின்ற பொழுது முழு உள்ளத்தோடு இயேசுவின் ஊழியத்தையும் செய்ய முடியாது. இப்படி முழு மனதோடு செய்யப்படாதது எல்லாம் பாவம் என்று சொல்லி இறை வார்த்தையும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இப்படி இந்த சுகத்துக்காக நம் பணப்பையும் மற்ற பைகளும் சுமந்து செல்கின்ற பொழுது இறை நம்பிக்கையும் தளர்ந்து போகின்றது. நம்மை அழைத்தவர், நம்மை அனுப்புகின்றதை நம்பிக்கை வைத்து நாம் செல்கின்ற பொழுது கடவுள் நமக்கான காரியங்களை செய்து முடிப்பவராக இருப்பார். அதைத்தான் 1 பேதுரு புத்தகம் 5:7 உங்கள் கவலைகளை ஆண்டவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களுக்காக கவலை கொண்டவராக இருக்கின்றார் என்ற வார்த்தை கேட்டார் போலவும் மத்தேயு நற்செய்தி 6:25 இருக்கின்ற வசனங்களிலே கவலைப்படாதே என்கின்றவர் அந்த பகுதியின் வழியாக வானத்து பறவைகளை போஷிக்கின்றவர் உங்களை மறந்து விடுவாரோ, நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாதே, அன்றன்றைய தொல்லை அன்றன்றைக்கே போதும் என்று சொல்லி கவலை விட்டு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாம் பணப்பையோ வேறு பைகள் மீது கண்களை பதிய வைக்கிற பொழுது இறை நம்பிக்கை நமக்கு குறைகின்றது. கவலைகளை நாம் பெருக்கிக் கொள்பவர்களாக மாறிவிடுவோம். இதை தவிர்க்க வேண்டும் என்பது சிரத்துவத்தினுடைய அடுத்த பண்பு. 4வது அமைதியை பரப்புபவர்களாக இருக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் அமைதி உண்டாகட்டும் என்கின்ற நற்செய்தியோடு இந்த உலகிற்கு வந்த இயேசுவின் நற்செய்தி நாம் பரப்பு செல்கின்ற பொழுது எல்லா உள்ளங்களுக்கும் அமைதியை விதைப்பவர்களாக, அமைதியை சொல்பவர்களாக, அமைதி ஏற்படுத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும். அசிசியார் ஜெபத்திலே நாம் மன்றாடுவதை போல, இறைவா என்னை உமது அமைதியின் கருவியாகும். எங்கு பகைமை நிறைந்திருக்கின்றதோ அங்கு அன்பையும், எங்கு கயமை நிறைந்திருக்கின்றதோ அங்கு மன்னிப்பையும், எங்கு அவநம்பிக்கை நிறைந்திருக்கின்றதோ அங்கு நம்பிக்கையும் விதைப்பவனாக என்னை மாற்றி என்று சொல்லி ஜெபித்தார். அதை போல எல்லா இடங்களிலும் அமைதியை விதைப்பவர்களாக இருக்க வேண்டும். 5வது சூழ்நிலைக்கு ஏற்ப வாழுங்கள். நம்முடைய வாழ்வு பெரும்பான்மையின் சமயங்களில் நமக்கு ஏற்ற விதத்திலே அனைத்தும் இருக்க வேண்டும். நாம் பணிக்கப்பட்ட இடத்தில் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுடைய சூழ்நிலைகள் அனைத்தும் எனக்கு ஏற்றால் போல இருக்க வேண்டும். அப்பொழுதே என்னால் அங்கே பணி செய்ய முடியும் என்கின்ற அந்த மனப்பக்குவம் நம்மிலே வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. என்னால் இங்கெல்லாம் பணி செய்ய முடியாது, இதையெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்க முடியாது, என் தகுதிக்கு இந்த இடமெல்லாம் பொருத்தமானதாக இல்லை என்று சொல்லி எத்தனையோ குறைபாடுகளை கண்டுபிடித்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல் நம்மை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கின்றோம். இன்று நற்செய்தியிலே சொல்லுகின்றார், இல்லத்திற்கு செல்கின்ற பொழுது அவர்கள் கொடுப்பதை உண்டு குடித்து அங்கேயே இருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக நற்செய்தி அறிவிக்க செல்கின்றவர் அந்த மக்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற போல தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதைத்தானே புனிதருடைய வாழ்விலை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஜான் டி பிரிட்டோ போல அருளானந்தர் இந்தியாவுக்கு ஏற்றார் போல தன் உடை நடை பாவனை அனைத்தையும் மாற்றிக்கொண்டாரே. புனித தமியான் தொழுநோயாளிகள் மத்தியிலே பணி செய்கிற பொழுது அவர்கள் கேட்டார் போல தன்னை முழுதுமாக மையப்படுத்தி கொண்டாரே. அன்னை தெரேசாள் ஏழையின் மத்தியிலே ஏழையாக இயேசுவை பிரதிபலிப்பவராக காட்சி கொடுத்தாலே. அதை போல நாமும் கூட சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நம்மை மாற்றி நற்செய்தியை அறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தானே பவுலுடைய சொன்னார், எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லுவார். 6 தடை வரும்போது தாண்டி செல்பவனாக இரு என்று சொல்லி இயேசுவின் பணியை செல்கின்ற பொழுது இறையாட்சியின் மதிப்பீடுகளை நன்மைகளை நீ செய்ய எத்தனிக்கின்ற பொழுது ஏமாற்றங்களை, எதிர்ப்புகளை, ஏளனங்களை, இகழ்ச்சியை, புறக்கணிப்பை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இத்தகைய சூழ்நிலைகள் நமக்கு வருகின்ற பொழுது யோவானுடைய சகோதரரைப் போல சமாரியாவில் நுழைய அவர்கள் தடுக்கின்ற பொழுது வானத்திலும் நெருப்பை விழச் செய்யலாமா என்று சொல்லி ஆத்திரப்பட்டு
செயல்படுபவர்களைப் போல பழி வாங்கவோ அல்லது எதிர்த்து நிற்கவோ நாம் முயற்சிக்கக்கூடாது. மாறாக அப்படி எதிர்த்து நின்று நேரத்தை வீணடிக்காமல், அவர்கள் வாதாடி வீண் வதந்திகளுக்கு இடம் கொடுக்காமல் அங்கிருந்து நகர்ந்து செல்லுங்கள், அடுத்த இடங்களுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி இயேசு அழைப்பை விடுக்கின்றார். அன்பு சகோதரமே, சிறுத்துவத்திலே பங்கெடுக்க நாம் ஒவ்வொருவரும் முயற்சிப்போம். அதோடு கூட அதேபோல் நற்செய்தி பணியாளர்கள் மத்தியிலே இயேசுவின் சீடத்துவத்திலே பங்கெடுப்பவர்களுக்கு இயேசு எதிர்பார்க்கின்ற பண்பு நலன்களை பெற்று அவருடைய சாட்சிகளாக இந்த உலகில் இறையரசை பரப்பிட இறைவை நோக்கி மன்றாடுவோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எனவே அறுவடையின் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அவரே அந்த அறுவடைக்கு தேவையான தன் பணியாளர்களை தேர்ந்தெடுத்து தன் பிரதிநிதிகளாக அனுப்பி அவர்கள் மத்தியிலே தன் வல்லமையை செயல்படச் செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ.